அது சாதனையே இல்லை என்று சொல்கின்றார். ஆகையினால்தான் இந்த உடம்பை காத்துக் கொள்ள வேண்டும், உடம்பை இழைக்க பண்ணுதல் வேண்டும் என்று வள்ளலாருடைய பாடல்கள் கூட அதை பற்றி தான் பேசுகின்றன. ஆகையினால நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒன்றாகிய சத்தாகிய பரம்பொருளை நாம் சார்ந்து பழகுதல். அந்த பரம்பொருள் நம்முடைய ஆற்றல், நம்முடைய செயல் எல்லாம் வருகின்றது என்பதை உணர்ந்து வாழ்வதுதான் சன்மார்க்கம் என்பது, அருள் நெறி என்பது. அதைத்தான் தயவு நெறி என்று சொல்கின்றார், தயவு பெருநெறி என்று சொல்கின்றது. அந்த சத்தாகிய பரம்பொருளும் தயவாக இருக்கிறது என்று சொல்லலாம் சொல்றார். என்னை ஏறாவது விசை ஏற்றி விட்டது யாரையும் தயவு. தயவு வருவதற்கு ஒருமை வேண்டும், ஒருமை வந்தால் தயவு வரும் என்று சொல்கின்றார். அந்த தயவை தான் அவர் சொல்றார். அருட்பெருஞ்சோதி அகவலோட சொல்றார். தாயை பற்றி சொல்லும்போது சொல்றார், ஈன்ற நற்றாலும் இனிய பெருந்தயவு ஆழ்ந்த சிக்ஷவையில் அருட்பெருஞ்சோதி.